நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை எனக்கு வழங்கலாம். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம், நான் உங்கள் சகோதரன் பேசுகிறேன். நாம் இப்போ பார்க்க இருப்பது ஏகபாத ஆசனம். ஏகம் என்றால் ஒன்று, பாதம் என்றால் கால்கள். ஆசனம் ஒற்றை காலில் நிற்கும் ஆசனம். இவ்வாசனத்திற்கு திட ஆசனம் என்று கூட ஒரு பெயர் உண்டு. திடம், உடம்புக்கும் மனதிற்கும் ஒரு திடத்தை தரக்கூடிய ஒரு ஆசனம் என்றும் இதற்கு பெயர் உண்டு. இன்னொரு பெயர் இது. இந்த சிரசாசனத்திற்கு மாற்று ஆசனமாக இது பயன்படுகிறது. முதலில் இதன் பலன் வேறு உண்டு. ஆனால் சிரசாசனத்தின் பலன்களை முழுமையடைய செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆசனத்திற்கு உண்டு. சிரசாசனம் இப்போ ஒரு பங்கு செய்தோம் என்றால் இது அரை பங்கு செய்ய வேண்டும். அதாவது சிரசாசனம் 1 நிமிடம் செய்தோம் என்றால் இந்த ஆசனம் ஒரு காலுக்கு அரை நிமிடமாக செய்ய வேண்டும். இந்த ஆசனத்தின் முக்கிய நோக்கமே நரம்புக்கு பலத்தை கொடுக்கிறது. நரம்பு தளர்ச்சி நோயை முற்றிலும் நீக்குவதற்கு இது மிகுந்த பலன் தருவதாக இருக்கிறது. கைகால் ஆட்டங்கள், உணர்ச்சி இல்லாத நிலைகள், நரம்பு சம்பந்தப்பட்டுட்டாலே இந்த உணர்ச்சி இல்லாத நிலைகளும் செயல்பாடுகள் தடைபடுவதும் தான் அதன் செயல்பாடாக உள்ளது. இந்த நரம்பு தளர்ச்சி நோயை முற்றிலும் நீக்குவதற்கு இந்த ஆசனம் சிறப்பாக வேலை செய்கிறது. வாருங்கள், இவ்வாசனத்தை பழகுவோம். கவனமுடன் பழகுவோம், படிப்படியாக பழகுவோம். முக்குள்ள சுவர் ஓரமாக நின்று கொண்டு ஒரு காலின் தொடையின் மீது மறுகாலை மடக்கி பாதங்கள் படியும்படியாக வைத்துக்கொண்டு கைகளை உயர்த்தி கொண்டு ஒரு மூச்சு முதல் 3 மூச்சு வரை முதலில் நின்று பழகவும். சாதாரண மூச்சு. மீண்டுமாக கால்களை இறக்கிக் கொண்டு மறுகாலை முயற்சி செய்யவும். முக்கோரமாக இருப்பது மிகவும் நல்லது. கால்கள் தட்டாதவாறு நின்று கொள்ளும். பிடித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு பகுதியில் நின்று கொண்டு இப்படி செய்யுங்கள். 3 மூச்சு வரை முதலில் நின்றால் போதுமானது. இது சிரசாசனத்திற்கு மாற்று ஆசனம், துணை ஆசனமாக இது உள்ளது. தலையில் ஏறிய இரத்தங்களை மீண்டும் கீழே இறக்க வல்லது. மீண்டும் சுவர் ஓரமாகவே நின்று கொண்டு 3 முதல் 5 மூச்சு வரை நின்று பழகுங்கள். இது நரம்புகளுக்கு மிகவும் வலிமை கொடுப்பதாக இருக்கிறது. இப்போது சுவரில் இருந்து சற்று தொலைவில் நின்று கொள்ளுங்கள். பாதுகாப்பிற்கு கையை சுவர் பக்கமாக போக வேண்டியது வரும். சற்று முன்பு நீங்கிக் கொண்டு சற்று சுவரை துணை கொண்டு பிடித்து கொண்டு நில்லுங்கள். ஒரு மூச்சு முதல் 12 மூச்சு வரை நில்லுங்கள். முடிந்தால் 12 மூச்சு வரை, இல்லை எத்தனை மூச்சு வரை நிற்க முடிகிறதோ அத்தனை மூச்சு வரை. இது சிரசாசனம் இருமுறை செய்தால், அதாவது 12 மூச்சு செய்தால், இந்த ஏகபதாசனம் ஒரு காலுக்கு 6 மூச்சு செய்வது சிறந்த பலனை அளிக்கும். உடல் நிமிர்ந்து இருக்க வேண்டும், நேராக நிற்க வேண்டும், பார்வை நேராக இருக்க வேண்டும், கைகள் காதுகளை ஒட்டியது போல் இருக்க வேண்டும்.
பயிற்சி செய்து நலமடைவோம். நாம் அறிந்து கொண்டோம். முயற்சி செய்து பயிற்சி செய்து நலமுடன் வாழ்வோம்.